சொல்றீங்க கூகுள் போயிருக்குன்னு. கூகுள் பிரச்சனை கூகுள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள அதானியும் இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தல ஏன் அதை வந்து நீங்க மூடி மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது வெறும் கூகுள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள பெரிய விஷயங்களா இருக்கு. அதுக்குள்ள நான் போக தேவையில்ல. ஏன்னா இது இன்னொரு அரசாங்கத்துக்கு, இன்னொரு நமது பக்கத்து மாநிலத்துக்கு வர ஒரு முதலீடு. அதை பத்தி நான் குறை சொல்லி பேசவே விரும்பல. அதற்கு ஏன் நாம வேண்டாம் சொன்னோம், ஏன் நாங்க நான் யாரும் கேட்கலன்னு சொல்றது மிகப்பெரிய அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. அதை நீங்களே சரி பார்த்து கொள்ளலாம். அதற்குள்ள என்னெல்லாம் அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். கூகுள் நிறுவனம் வருவதென்றால் அதுக்கான இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு இப்பவே கிளம்பி இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் சொல்லியிருக்கும் இந்த முதலீடு நிச்சயமாக வரத்தான் போகிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கூகுள் ஏன் இதை வந்து அங்க கொண்டு முடியுது? கூகுள் எப்படி யுஎஸ் நிறுவனம் தானே, அவன் எப்படி அறிவிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா கூகுள் சைனால இல்ல, சரிங்களா? சைனால இருக்கிற ஒரு நிறுவனம், இன்னொரு யுஎஸ்லயும் இருக்கிற ஒரு நிறுவனம், இந்தியாவிலும் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த நேரத்தில் பெருசா ஓபனா அவங்களோட முடிவுகள் எல்லாம் சொல்ல முடியல. இதை மக்களாக, இந்தியர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலீடு இங்க வரும்பொழுது இதையெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனா புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் எல்லாம் சொன்னான், நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் பீன் அனௌன்ஸ்ட் தான் சொன்னானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு டிப்ளமேட்டிக்கா உங்களுக்கு படிக்க தெரியாத ஆட்சியில் நடத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் யார் எப்படி பேசுகிறார்கள் நன்றாக தெரியும். நான் உறுதிப்படுத்தி சொல்கிறேன், மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டது எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியும் இல்லை. நிச்சயமாக 14,000 இன்ஜினியருக்கு நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி, 15,000 கோடி உறுதி. அதை தாண்டியும் வரப்போகிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாசம் பொறுங்க, அது எவ்வளவு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு நாங்களே காட்டுறோம், நீங்களே பாப்பீங்க.